Hi students, welcome to Chemistry tutorial. In this video, let's see class 8th science, that is new curiosity. இந்த வருஷம் NCERT curiosity அப்படின்ற டாபிக்ல ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட்லயும் 7th ஸ்டாண்டர்ட்லயும் curiosity அப்படின்ற டாபிக்ல லெசன்ஸ் பத்தி படிச்சோம். அதோட கண்டினியூஷனா இந்த 8th ஸ்டாண்டர்ட்லயும் curiosity அப்படின்ற டாபிக்ல மாணவர்களிடையே தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு புதுசா ஒரு புக்கை வடிவமைச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் லெசன் மொத்தம் இந்த புக்ல 13 சாப்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் சாப்டரா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா exploring the investigative world of science. exploring the investigative world of science அப்படின்னா exploring அப்படின்னா நமக்கே தெரியும். investigation அப்படின்னு பார்த்தா ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லலாம். investigate அப்படின்னா ஆராய்ச்சி. அப்ப விஞ்ஞான உலகத்தை ஆராய்வோம் அப்படின்ற டாபிக்ல இந்த ஃபர்ஸ்ட் லெசனை கொடுத்திருக்காங்க. என்னென்னலாம் எந்த டாபிக்ல இதை கொடுத்திருக்காங்க அப்படின்னா probe and ponder. ஓகே, probe அப்படின்னா என்னன்னா ஆராய்ச்சி, வழக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஆராய்ச்சி மற்றும் என்னன்னு சொல்லியிருக்காங்க சிந்தனை. ஓகே, அதை பேஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் லெசன் கொடுத்திருக்காங்க. Dear young scientists, welcome back. On the first page of each chapter, you will find a set of questions. They are not meant for any exam. They are unique investigation to spark your curiosity to explore the world of science. ஓகே, வெல்கம் பேக் அப்படின்னு சொல்றாங்க. அன்பான டியர் யங் சயின்டிஸ்ட், யங்னா என்ன, இளம் விஞ்ஞானிகள். அப்ப அன்பான இளம் விஞ்ஞானிகளே அப்படின்னு சொல்றாங்க. வெல்கம் பேக், மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். ஓகே, ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஓகே ஈச் சாப்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், அத்தியாயம்னு சொல்லுவோம். அப்ப ஒவ்வொரு அத்தியாயத்தோட முதல் பக்கத்துல என்ன இருக்கும், சில கேள்விகள் இருக்கும். a set of questions. They are not meant for any exam. இது தேர்வுக்கான கேள்விகள் அல்ல. they are unique. ஓகே, இவை தேர்வுக்காக அல்ல, உங்கள் ஆர்வத்தை தூண்டும் வகையில அது அமைக்கப்பட்டுள்ள. they are unique invitation to spark your curiosity. உன்னோட தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தை வளர்ப்பதற்காக இன்னும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நாங்க ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். so to explain the wonderful world of science. ஓகே, அத விஞ்ஞான உலகத்தை ஆராய என்ன பண்றோம், அழைக்கின்றோம். ஓகே, why is one side of பூரி thinner than the other? ஓகே, பூரி செய்வாங்க இல்லையா, கோதுமை மாவுல பூரி செய்யும் போது என்ன ஆகும், ஒரு சைடு பல்ஜா இருக்கும், அது என்ன இருக்கும், மெலிசா இருக்கும். இன்னொரு சைடு என்ன இருக்கும், திடமா இருக்கும். அப்ப ஒரு புறம் பூரி ஏன் மற்றொரு புறத்தோட என்னவா இருக்கு, மெல்லிசா இருக்கு. why is one side of பூரி thinnerனா மெல்லிசா இருக்கு than the other? are there more grains of sand on all beaches and deserts of the world, or more stars in our galaxy? are there more grains of sand? அதே மாதிரி உலகத்திலோட அனைத்து கடலோரங்களிலும் அதே மாதிரி பாலைவனங்களிலும் உள்ள மணல் துகள்களோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு. ஓகே, அதே மாதிரி எத்தனை விண்மீன்கள் இருக்கு நம்மளோட கேலக்சி. ஓகே, எத்தனை இருக்கு ஸ்டார்ஸ். ஓகே, எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கு நம்மளோட கேலக்சில. right from grade 6 we have observed the incredible diversity of plants and animals around us. right from grade 6. ஓகே, கிரேட் 6ஆம் வகுப்புல இருந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம், நம்மை சுற்றியுள்ள ஓகே incredible diversity of plants. diversityனா என்ன இருக்கா, விலங்குகளின் பன்முகத்தன்மை அப்படின்ற டாபிக்ல நம்ம ஆல்ரெடி கிரேட் 6ல படிச்சிருக்கோம். from the different shapes of leaf to many kinds of insects, why has nature created such a vast variety? அப்ப 6ஆம் வகுப்புல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மை சுற்றியுள்ள புல், பூ, பறவை, பூச்சி போன்ற இயற்கையோட எல்லா அதிசயத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். இவை அனைத்தும் எப்படி இருக்கு, ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்கு, ஒன்னோட ஒண்ணு ஏன் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி உங்களோட கேள்விகள் is there any such questions that make you curious about the world? ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தோணுதா, ஓகே உங்களுக்குள் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஏதாவது யோசிக்க முடியுதா அப்படின்னா இங்க என்ன பண்ணுங்க, ரைட் இட் ஹியர். அந்த கொஸ்டின்ஸை நீங்க இங்க எழுதுங்க. Our journey with curiosity in the world of science continues in grade 8. Our journey with curiosity. ஓகே, நம்ம 6ஆம் வகுப்புல ஓகே தொடங்கிய இந்த பயணம் இப்ப என்னது 8ஆம் வகுப்புலயும் இப்ப தொடருது. We hope you bring along the spirit of adventure and exploration that has guided so far. ஓகே, நம்ம ஆர்வத்துடன் தொடங்கிய இந்த பயணம் 8ஆம் வகுப்புலயும் தொடருது. இதுவரை நீங்க என்ன பண்ணணும், ஆராய்ந்த மனப்பாங்கும் புதுமைகளை தேடும் உற்சாகமும் தொடர என்னன்னு சொல்லிருக்காங்க, வாழ்த்துக்கள். ஓகே, we hope you bring along the spirit of adventure. அட்வென்ச்சர்னா என்னன்னு சொல்லணும், நம்ம ஆராய்ச்சி. அட்வென்ச்சர்னா எக்ஸ்ப்ளோரேஷன், அட்வென்ச்சர் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் தட் கைடட் அஸ் சோ ஃபார். ஓகே, இந்த மாதிரி ஆராய்ச்சி மனப்பாங்கையும் அதே மாதிரி புதுமைகளை தேடுற உற்சாகமும். ஓகே, we discovered how science begins with wonder with a simple why and how questions. 6ஆம் வகுப்புல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஏன், எப்படி போன்ற கேள்விகளோட என்ன பண்ணோம், நம்ம சயின்ஸை படிக்க ஆரம்பிச்சோம். 7ஆம் வகுப்புல என்ன பார்த்தோம், in grade 7 we learned that science is always evolving, that each answer open new questions. அப்ப 7ஆம் வகுப்புல அறிவியல் அப்படின்றது என்ன, மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்றத பத்தியும்
படிச்சோம். That each answer often new questions and how our ideas can slowly change we explore deeper. Now in grade 8 இந்த 8ஆம் வகுப்புல ஓகே நாம இன்னும் என்ன பண்றோம், ஆழமா போறோம். We take the next step entering the investigative world of science. ஓகே, விஞ்ஞான உலகத்தை ஆராய்வோம் அப்படின்ற டாபிக்ல ஓகே where wonder and evolution come together to form the heart of how science works. அப்ப 8ஆம் வகுப்புல நம்ம இன்னும் ஆழமா போய் விஞ்ஞானம் எப்படி செயல்படுது, சயின்ஸ் எப்படி செயல்படுது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம், ஆராய்ச்சி செய்ய போறோம். We don't want to just learn new facts. We want you to learn how find new facts. Okay, we don't want to just learn. Okay, புதுவான தகவல்களை நம்ம என்ன பண்ணோம், கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது மட்டும் இல்ல, அதை புரிந்து கொள்ளும் வழிமுறைகளையும் நம்ம என்ன பண்ணோம், கத்துக்கணும். We want to learn how to find. நம்ம எப்படி கத்துக்கணும்ன்றது மட்டும் இல்லாம அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதையும் நம்ம கத்துக்கணும். Investigation in science means more than just looking something and asking only simple questions. Investigation அப்படின்னா என்னன்னு சொல்ல, நம்ம ஆராய்ச்சின்றது பார்த்து அப்படியே ஜஸ்ட் கொஸ்டின் கேட்கறது மட்டும் இல்ல. Now you can ask more focused questions and design ways to perhaps to do simple experiments to answer those questions and then use your observation to improve your understanding. அதால புதிய தகவல்கள் மட்டும் நம்ம கற்றுக்கொள்ளணும் அல்ல, அது புரிந்து கொள்ளும் வழிமுறைகளை நம்ம என்ன பண்ணணும், கத்துக்கணும். சிந்தித்து என்ன பண்ணணும், கேள்விகளை எழுப்பி அதை எது மூலமா எக்ஸ்பெரிமெண்ட் செய்து சோதனை செய்து அதன் மூலம் நம்ம என்ன பண்ணணும், பதில்களை தேடி நம்மளோட புரிதலை என்ன பண்ணணும், நம்ம மேம்படுத்தணும். Step by step we learn how to use questions as starting point and try to observe carefully, experiment thoughtfully and explain clearly what we see. In doing each of we don't be learners but also investigators, young scientists exploring real world of puzzles. Okay, step by step அப்படின்னா என்ன, படிப்படியா ஓகே எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கணும், எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா எப்படிலாம் கத்துக்கணும், எக்ஸ்பிளைன் கிளியர்லி வாட் வி சி, நம்ம என்னத்தை பாக்குறோம் அதுல இருந்து நம்ம எப்படி மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கணும். இன் டூயிங் சோ ஈச் ஆஃப் யூ டோன்ட் ஜஸ்ட் பி லேர்னர்ஸ். நமக்கு இந்த மாதிரி செய்வதன் மூலமாக நம்ம யாரு, லேர்னர்ஸ் இல்ல, கத்துக்கிறவங்க இல்ல, பட் ஆல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ். நம்ம என்ன பண்றோம், ஆராய்ச்சியாளர்கள், யங் சயின்டிஸ்ட், இளம் விஞ்ஞானிகள். அப்ப எக்ஸ்ப்ளோரிங் த ரியல் வேர்ல்ட் ஆஃப் பசில்ஸ். ஓகே, இந்த புதியதான இந்த ஆராய்ச்சி அறிவியலுக்கு புதிதான விடை கண்டுபிடிக்கிறதுல நம்ம ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கணும். These may range from everyday's life, like why does dove rise, into the bigger mysteries of earth and beyond like is the world getting. Okay, these may range from everyday life. இது எங்க இருந்து, நம்மளோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில இருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்குள்ள தோணணும். ஓகே, மாவு ஏன், அதாவது வந்து why dove rises. ஓகே, dove rises, dove அப்படின்றது எது, மாவு. ஓகே, அது எந்த மாவு, இட்லி மாவா இருக்கலாம், சப்பாத்தி மாவா இருக்கும். அது கொஞ்ச நேரம் ஊற வச்சோடனே என்ன ஆகுது, ஜஸ்ட் நம்மளுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மாவு நல்லா கரைச்சி வச்சிட்ட பிறகு அடுத்த நாள் பார்க்கும்போது என்ன ஆகும், கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கும். அப்ப என்னது, these may range from everyday life, like why dove rises, to the bigger mysteries of earth and beyond like in the world getting warmer. இதுல இருந்து மாவு ஏன் கொஞ்சம் புடைச்ச மாதிரி இருக்கு, பூமி ஏன் என்ன ஆகுது, மேலும் வெப்பமாவதற்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ச்சி செய்யணும். As you turn each page of this book, we hope you notice the interesting design of our page numbers once again. Okay, இதுல இந்த புத்தகத்தோட பேஜ், ஓகே, இந்த புத்தகத்தோட பேஜ் நம்ம கவனிச்சோம்னா இன்ட்ரெஸ்டிங் டிசைன் ஆஃப் அவர் பேஜ் நம்பர்ஸ் ஒன்ஸ் அகைன். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு புத்தகத்தோட வடிவமைப்பு பத்தி பார்க்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த லெஃப்ட் பேஜஸ், ஓகே, இந்த லெஃப்ட் பேஜஸ் அட் த பாட்டம், ஓகே, லெஃப்ட் சைட்ல, ஓகே, லெஃப்ட் சைட்ல கீழே பார்த்தோம்னா யூ வில் ஃபைண்ட் அன் இமேஜ் ஆஃப் எ ரூட். நீ என்ன பார்ப்ப, ஒரு ரூட், வேரோட படத்தை பார்க்க முடியும். வேரோட நம்ம படத்தை பார்க்க முடியும். அது எதுக்காக அந்த வேர் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது நம் பாரம்பரியம், சுற்றுச்சூழல், நம்மளோட கலாச்சாரத்தை அது என்ன பண்ணுது, பிரதிபலிக்கிறது. சிம்பலைசிங் த டீப் சாலிட் ஃபவுண்டேஷன் ஆஃப் நாலேஜ் that keep us connected to our environment, traditions and our cultural and next natural heritage. ஓகே, இதை சிம்பலைஸ் பண்றதுக்காக தான், இதை வந்து பிரதிபலிக்கிறதுக்காக தான் இடது பக்கம் என்ன கொடுத்துருக்கோம் நாங்க, ஓகே, இடது பக்கம் பாட்டம்ல ஒரு வேர் படத்தை கொடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ரைட் சைட்ல பார்த்தா அந்த ரைட் ஹேண்ட் பேஜஸ் இந்த டாப் கார்னர், ஓகே, ரைட் ஹேண்ட் சைட்ல மேல பார்த்தோம்னா ஓகே, அதுல என்ன பாத்தீங்கன்னா you will find a kite soaring in the sky reminding us the curiosity makes the flight to various explore or unknown. ஓகே, அது என்ன, ஒரு பட்டம் பறக்கிற மாதிரி. ஓகே, அதுல என்ன இருக்குன்னா பட்டம், அதாவது வந்து ஒரு பட்டம் பறக்கும் போது என்ன ஆகும், சிந்தனைகள், ஆராய்ச்சி மனப்பான்மை இதெல்லாம் என்ன ஆகணும், நமக்கும் நல்லா உயர்ந்து இருக்கணும். Together these two symbols, the root and the kite, invite you to stay grounded in real observation while allowing your ideas to soar towards a new horizon. ஓகே, இந்த மாதிரி இந்த பட்டம் பறக்கிறதும் இந்த வேரோட ரூட். அப்ப இந்த வேரோட ரூட்டும் ஓகே, வேர்கள் நம்மளுடைய பாரம்பரியத்தையும் சுற்றுச்சூழலையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கிறது. அதே மாதிரி இந்த பட்டம் பறக்கிற மாதிரி போட்டிருக்கிறது எதுக்குன்னா நம்மளுடைய சிந்தனைகளும் ஆராய்ச்சி மனப்பான்மையும் என்ன ஆகுது, உயர பறக்கணும் அப்படின்றத சிம்பலைஸ் பண்றதுக்கு தான் நாங்க கொடுத்திருக்கோம். ரிமெம்பர், இன்வெஸ்டிகேஷன் இன் சயின்ஸ் ஒர்க் பெஸ்ட் ஒன்லி when the balance a solid ground of careful observation with the freedom of creative thinking. இது நம்மள என்ன இருக்கு, கிரியேட்டிவ் திங்கிங்கை வளர்ப்பதற்கும்
ஹெல்ப் பண்ணும். You will also notice some patterns in the lines at the bottom of the page. Okay, நீங்க இன்னும் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, okay, இந்த புத்தகத்தோட கீழே பாத்தீங்கன்னா சில லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. Some patterns in the lines at the bottom of the page. Okay, சில லைன்ஸ் சில லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது எதுக்கு கொடுத்திருக்காங்க? அப்ப சில வரிகளோட இடையில சில லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டர்ன் எதுக்காகனா, there are some hidden scientific thoughts in these as well. ஓகே, எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது சில வரிகளோட இடையில சில விஞ்ஞான ரகசியங்கள் என்ன இருக்கு, மறைஞ்சிருக்கு. அப்ப அதை என்ன பண்ணணும்? பட் டோன்ட் வரி, they are mainly to make the page a little less boring. Let us now brief look at the various stops in our journey this year. We see where our curiosity supported strong roots and lifted by soaring the ideas might take us. அப்ப சில வரிகளோட இடைகளை விஞ்ஞான ரகசியங்கள் மறைஞ்சிருக்கும். அவற்றை கண்டுபிடிக்கவும் கவனிக்கவும் நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி செய்யணும். அப்ப திறந்த மனதுடன் ஆர்வமுள்ள மனப்பான்மையுடன் என்ன பண்ண அந்த விஞ்ஞான உலகத்தை நம்ம என்ன பண்ணலாம்? உணரலாம். இதுல இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுதான் ரூட்டோட பிக்சர்ஸ். ஓகே, லெஃப்ட் சைடு ரூட் கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த பிக்சர். அடுத்து வந்து நடுவுல சென்டர்ல பார்த்தோம்னா என்ன இருக்கு, சில பேட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா, அது ஏற்கனவே அதுல முன்னாடி பார்த்திருக்கோம். இதுதான் அதோட பேட்டர்ன்ஸ். எக்ஸ்ப்ளோரிங் த இன்வெஸ்டிகேட்டிவ் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ். This year our investigative adventure will take us journey from the tiny microbes we can't see the planet wide ranges we cannot ignore. This year, இந்த வருஷம், ஓகே, இந்த வருஷம் இந்த ஆண்டுல நம்ம என்ன படிக்க போறோம்னா, நம்முடைய அறிவியல் பயணம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? The investigative adventure. ஓகே, will take us on a journey from the tiny microbes. எங்க இருந்து? சில நுண்ணுயிரிகள்ல இருந்து ஆரம்பிச்சு, அதே மாதிரி எதிர்க்க we can't see the planet while challenges that we cannot ignore. ஓகே, அப்ப இந்த ஆண்டுல நம்மளுடைய அறிவியல் பயணம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நுண்ணுயிர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு உலகளாவிய பிரச்சனைகளை வரை அதுல செல்கிறது. We'll start by examining something as small as a single drop of water. We will start by examining something as small as a single drop of water. அப்ப நம்ம ஒரு துளி நீரில் உள்ள நுண்ணுயிரிகளை பற்றி என்ன பண்ணுவோம்? கத்துக்குவோம். ஓகே, and uncover a hidden world of tiny organisms unseen but deeply linked to us. ஓகே, இதுல என்ன இருக்குது, அவை நம்ம எப்படி தாக்குது, இந்த மாதிரி நுண்ணுயிரிகள் நம்மளை எப்படி தாக்குது, அதே மாதிரி அதுல இருந்து நம்ம எப்படி பண்ணோம், பாதுகாத்துக் கொள்வது எப்படி, அப்ப அது எந்த மாதிரி நோய்களை ஏற்படுது. ஓகே, unseen but deeply linked to us. Some of these are invisible helpers that help us digest our food or reproduce. ஓகே, எல்லா நுண்ணுயிர்களையும் கெட்டது இல்ல, சிலது என்ன ஆகுது, நம்மளுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதே மாதிரி சில மெடிசன்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. while others can be harmful causing infection. ஓகே, சில நுண்ணுயிர்கள் நல்லது செய்யதாவும் இருக்கு, சில நுண்ணுயிர்கள் என்ன இருக்கு, நம்மளுக்கு கெட்டது செய்தனாகவும் இருக்குது. அப்ப நம்ம உடலை நோய்கள் இருந்து பாதுகாக்க அதே மாதிரி ஊட்டச்சத்து மிக்க உணவு, மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகள் எப்படி இந்த நுண்ணுயிர்கள் மூலமாக ஹெல்ப் பண்றது. ஓகே, சிலது நல்லது செய்யற நுண்ணுயிர்களும் இருக்கு, சிலது கெட்டது செய்யற நுண்ணுயிர்களும் இருக்கு. பட் வாட் டஸ் our body need to stay healthy? அப்ப நம்மளோட உடல் ஓகே எந்த மாதிரி பொருட்களை எதிர்பார்க்கறது, ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி பொருட்களை எதிர்பார்க்குது? how do we fight these infections? ஓகே, இந்த நோய்கள்ல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்வது? we'll find out how nutritious food, okay, we'll find us how nutritious food, exercise, medicines and vaccine help us to stay healthy and fight infections. ஓகே, நம்ம என்ன பண்ணணும்? சாப்பிட்றது மூலமாவோ, எக்ஸசைஸ் பண்றது மூலமாகவோ, மெடிசன்ஸ் சாப்பிட்றது மூலமாகவோ, தடுப்பூசிகளை போட்டு சொல்றது மூலமாகவோ நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து எப்படி நம்ம நோய்கள் இருந்து நம்மள பாதுகாத்துக்கணும். பட் தட் இஸ் ஜஸ்ட் அட் த பிகினிங். இன் டுடேஸ் வேர்ல்ட் சயின்ஸ் டஸ் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் இம்ப்ரூவிங் அவர் லைஃப்ஸ். ஓகே, இதெல்லாம் என்னது, இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு அறிவியல் உலகத்துல பார்த்தோம்னா சயின்ஸ் என்ன இருக்கு, ஒரு மேஜர் ரோல், எதுக்காக நம்மளோட வாழ்க்கையை பற்றி என்ன ஆகுது, ஒரு மேஜர் ரோல் அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அறிவியல் நம்ம எவ்வாறு நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகிறது அப்படின்றத நிறைய ஆராய்ச்சி மூலமா நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். For example, we use electric current in many ways to help or makes life easier. Okay, for example, உதாரணமா என்ன பண்றோம், மின்சாரம் எப்படி, மின்சாரத்து மூலமா நம்ம என்ன எப்படிலாம், மின்சாரம் நம்மளுக்கு வாழ்க்கையில எந்தெந்த விதத்துல உதவுகிறது. We use electric current in many ways to help or make our life easier. Okay, நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ஈஸியா போகுதுன்னா என்ன, electric current plays a major role. We depend on the heating effect of electric current to keep us warm. Okay, இதெல்லாம் முக்கியமா எதை வருது, அந்த எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, ஹீட்டிங் எஃபெக்ட். ஓகே, அதோட வெப்பத்தோட விளைவு. ஓகே, எலக்ட்ரிக் கரண்டோட விளைவு டு கீப் அஸ் வார்ம் while the magnetic effect help motors run machines and functions. ஓகே, அப்ப அந்த மாதிரி மின்சாரம் எப்படி நம்மளோட பயன்படுது, அதே மாதிரி வெப்பத்தை கொடுக்கக்கூடிய கருவிகள், அதே மாதிரி காந்தத்தை இயக்கக்கூடிய மோட்டார்கள் அப்படின்றத பத்தி நம்ம என்ன பண்றோம், ஆராய்ச்சி பண்றோம். while magnetic effects help motor run and machines function. These phenomena, ஓகே, இந்த மாதிரி நிகழ்வுகள் depend on fundamental forces. இதெல்லாம் என்ன இருக்கு, ஒரு பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய இது மூலமா, விசை மூலமா தான் இயங்குது. So
after watching electricity to do work, we move to study these forces themselves, starting with those to make objects speed up, slow down or change direction. அப்ப முக்கியமா என்ன இருக்கு, அடிப்படை சக்திகள், அதான் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் சொல்றோம், விசைகள் சொல்லுவோம். அப்ப எதை கொண்டு பொருட்கள் நகர்கின்றன, அதே மாதிரி எதை வச்சு நின்று விடுகின்றன அப்படின்றத பத்தி நம்ம கத்துக்கிறோம். Understanding forces help explain why a ball thrown up in the air falls back to the ground or why a car stops when the brakes are applied. Okay, understanding forces அப்படின்னா என்னன்னு சொல்ற, இந்த விசைகள். ஓகே, இந்த ஃபோர்ஸ் எப்படி என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஒரு பாலை தூக்கி போடுறோம், அது ஏன் வருது, கீழே உடனே வந்து விடுது. அதே மாதிரி கார் போயிட்டே இருக்கு, திடீர்னு என்ன பண்ற, ஒரு பிரேக் போடும்போது என்ன ஆகுது, நின்னுடுது காரு. அப்ப இதெல்லாம் எதை கொண்டு இயங்குகிறது, அப்ப என்ன மாதிரி சக்தி இங்க இருக்கு, என்ன மாதிரி விசைகள் இருக்கு. அப்ப ஒரு பொருள்ல இருந்து என்ன இருக்கு, சக்தி எப்படி வந்து விசை செயல்படுகிறது. This also leads to the idea of pressure. Okay, இது மாதிரி தான். அப்போ ஒரு பொருட்கள் pressure அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல சக்தின்னு சொல்லலாம். அப்போ ஒரு பொருள்ல இருந்து என்ன இருக்கு, அழுத்தம் எவ்வாறு பகிரப்படுகிறது என்பதை இதை பண்ண நம்ம புரிந்து கொள்ளணும். How the force is distributed over an object. The same concept of force and pressure also decide how air moves. Okay, இந்த forceம் pressure தான் என்ன பண்ணுது, எப்படி காத்து மூவ் ஆகுது. A small difference in pressure can result in gentle breeze while a stronger pressure. Okay, pressure அழுத்தம் கம்மியா இருக்கும்போது, ஓகே, காற்றழுத்த தாழ்வுன்னு சொல்லி, அப்ப அழுத்தம் கம்மியா இருக்கும்போது என்னவா மாறுது, அது ஜென்டில் பிரீஸ். ஓகே, நல்ல ஒரு தென்றல் காற்றாகும். அழுத்தம் அதிகமா இருக்கும்போது, காற்றோட அழுத்தம் அதிகமா இருக்கும்போது, காற்றோட அழுத்தம் கம்மியா இருக்கும்போது அது என்ன ஆகும், ஒரு ஜென்டில், ஓகே, ஒரு தென்றல் காற்று மாதிரியும். அதே மாதிரி காற்றோட அழுத்தம் அதிகமா இருக்கும்போது அது என்னவா இருக்கு, ஒரு ஸ்ட்ராங் விண்ட் ஆகும், புயல் காற்றாகும். அது என்ன ஆகுது, மாறுகிறது. அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் என்னவா மாறுது, சைக்ளோனாவும் மாறுது. சில நேரத்துல அது என்ன ஆகும், இன்னும் அதிகமாகும் போது அது என்ன வருது, புயல் காற்றாகவும் மாறுகிறது. So these forces are connected to powerful weather events like storms and cyclones that affect our daily lives, agriculture and even our safety. So these forces, okay, இந்த மாதிரி நிகழ்வுகள், இந்த மாதிரி விசைகள் தான் என்ன உருவாக்குது, பவர்ஃபுல் வெதர் ஈவெண்ட்ஸ். ஓகே, வெதர் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், வானிலை நிகழ்வுகளை உருவாக்குது. என்ன மாதிரினா, ஸ்டார்ம்ஸ் அண்ட் சைக்ளோன். ஸ்டார்ம்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஸ்டார்ம் அப்படின்னா புயல், சைக்ளோன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், சூறாவளி. அப்ப புயலுக்கும் சூறாவளிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ரெண்டுமே என்ன, இது காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால உருவாகுது. ஆனா புயல் அப்படின்றது என்னன்னா, பலத்த காற்றோடு பெய்யற மழை, அதான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம புயல்னு சொல்லுவோம். காற்று மற்றும் மழையோடு பெய்யறது தான், இடியோட பெய்யறது தான் என்னன்னு சொல்லுவோம். ஓகே, புயல் என்பது பொதுவாக பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம புயல்னு சொல்லுவோம். சூறாவளி அப்படின்றதுன்னா அதுவும் ஒரு குறிப்பிட்ட வகையான புயல் தான். ஓகே, சூறாவளின்றது குறிப்பிட்ட வகையான புயல் தான், தட் அஃபெக்ட் அவர் டெய்லி லைஃப்ஸ். ஓகே, அது என்ன ஆகுது, புயல் சூறாவளி ரெண்டுமே என்ன இருக்கு, நம்மளோட அன்றாட வாழ்க்கையை ரொம்ப பாதிப்படைய செய்யுது. வாழ்க்கை மட்டும் இல்லைன்னு, இந்த விவசாயம், அக்ரிகல்ச்சர், ஈவன் அவர் சேஃப்டி. ஓகே, நம்மளோட பாதுகாப்புக்கும் என்ன ஆகுது, எல்லாத்தையுமே நம்மள வந்து என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்றதுதான் இந்த ஸ்டார்மும் சைக்ளோனும். அப்ப இந்த ஃபோர்ஸஸ் இதெல்லாம் கனெக்டட் டு பவர்ஃபுல் வெதர் ஈவெண்ட்ஸ். ஓகே, வானிலை நிகழ்வுகளை உள்ளடக்கியதுதான் இந்த ஃபோர்ஸஸ். ஒன் இஸ் ஸ்டார்ம், ரெண்டாவது சைக்ளோன். நெக்ஸ்ட், டு truly understand how air can exert pressure, why water boils at a certain temperature, we need to zoom to these materials and see what kind of particles they are made up of and how they move around. The truly understand. Okay, the truly understand how air can exert pressure. Okay, air எப்படி pressure உருவாக்குது அப்படின்றத என்ன பண்ணணும், why water boils at certain temperature. அதே மாதிரி வாட்டரையும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் 100 டிகிரில தான் என்ன ஆகும், வாட்டர் பாயில் ஆகும். ஸோ we need to zoom என்ன பண்ணணும், நம்ம கூர்ந்து பார்த்தோம்னா இந்த மெட்டீரியல்ஸ்ல அப்ப எந்த மாதிரி டைப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஓகே, இந்த வாட்டர்ன்றது எந்த மாதிரி டைப்பான பார்ட்டிகல் ஆனது, அண்ட் ஹவ் தே மூவ் அரண்ட், அது எப்படி அதை உருவாக்குகிறது. ஓகே, வாட்டர் பாயில் பண்ண எப்படி உருவாக்குகிறது அப்படின்றத பத்தியும் படிக்கலாம். எவ்ரிதிங் அரவுண்ட் அஸ் இஸ் மேட் அப் ஆஃப் டைனி பார்ட்டிகல்ஸ். ஓகே, எல்லா பொருட்களுமே என்ன இருக்கு, ஒரு சின்ன சின்ன துகள்களால் ஆனதுதான். எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப் டைனி பார்ட்டிகல்ஸ். இன் மெட்டீரியல்ஸ் தே ஆர் சாலிட் பார்ட்டிகல்ஸ் cannot move much, while in gases they can move around freely. In materials that are solid, okay, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இருக்கு, ஒரு டேபிள், சேர், இதுல எல்லாம் என்ன இருக்கும், சாலிடா இருக்கும். அப்ப தீஸ் பார்ட்டிகல்ஸ் என்ன, அந்த சாலிட்ல என்ன இருக்கு, அந்த துகள்கள் மூவ் ஆகாது. ஆனா கேஸ்ல என்ன ஆகும், அந்த துகள்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஏர், அப்ப அங்க இருக்கிற பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும், மூவ் ஆகும். கிளாசிஃபைங் திங்ஸ் அரவுண்ட் அஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சயின்ஸ். ஓகே, கிளாசிஃபைங் திங்ஸ் அரவுண்ட் அஸ். ஓகே, நம்மளை சுத்தி இருக்கிற பொருட்கள் எப்படி இருக்கு அப்படின்றது தான் என்னது, கிளாசிஃபையிங் திங்ஸ், வகைப்படுத்துதல் தான் அறிவியல்ல முக்கியமானது. we can also classify materials around us into elements. ஓகே, நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் மெட்டீரியல, பொருட்களை எப்படி நம்ம கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ரெண்டு விதத்துல பண்ணலாம். ஒன் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ், அதுதான் எலிமெண்ட்ஸ் சொல்லலாம்.
சொல்லலாம். ஓகே, தனிமங்கள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 2 or more elements சேர்ந்ததுன்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம காம்பவுண்ட்ஸ். மூணாவதா என்னன்னு சொல்லுவோம் மிக்சர்ஸ். அப்ப 3 வகையில நம்ம பொருட்களை வகைப்படுத்தலாம். ஒன்னு என்னன்னு சொல்லுவோம் பியூர் சப்ஸ்டன்ஸ். பியூர் சப்ஸ்டன்ஸ்னா எதுன்னு சொல்லுவோம் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்கு காம்பவுண்ட்ஸ்னு சொல்லலாம். காம்பவுண்ட்ஸ்னா எதுன்னு சொல்லலாம் 2 or more elements bonded together. ரெண்டு அதுக்கு மேட்ட தனிமங்கள் சேர்ந்ததுதான், 2 எலிமெண்ட் சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம காம்பவுண்ட்னு சொல்லலாம். அடுத்து மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது காம்பினேஷன்ஸ் that can be separated physically. ஓகே, சில இருக்கு நிறைய மிக்ஸ் ஆயிருக்கிறது தான் என்னன்னு சொல்லணும் நம்ம மிக்சர்ஸ். Once we know how particles combine or mix, we can then understand the solutions. For example, how once we know how particles combine, இப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு துகள் இன்னொரு துகள் கூட மிக்ஸ் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சோம்னா நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சொல்யூஷன் அப்படின்றது என்னன்றதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் how sugar dissolves in tea to make it sweet. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன காஃபி போடுறோம் டீ போடுறோம், அதுல என்ன பண்றோம் முக்கியமா சுகர் போட்டாதான் சுகர் என்ன ஆயிடுது அந்த டீ டஸ்ட் டீ கூடவும் தண்ணி கூடவும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் நமக்கு என்ன ஆகுது ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்குது. From the world of particles and mixtures, we then move into the world of light. ஓகே, ஃப்ரம் இப்போ இந்த பார்ட்டிகல்ஸ் அண்ட் மிக்சர்ஸை பத்தி பார்த்தோம். அடுத்து என்ன அது ஒலி. ஓகே, ஒலி அப்படின்றத மூவ் பண்றோம். ஓகே, ஒலியை நோக்கி நம்ம என்ன பண்றோம் நம்மளோட பயணத்தை தொடரும். வில் ஸ்டடி ஹவு லைட் ரேஸ் ரிஃப்ளெக்ட் ஆஃப் ஃபிளாட் அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ். ஓகே, ஃபிளாட் சர்ஃபேஸ்லயும் அதே மாதிரி கர்வ்டு சர்ஃபேஸ்லயும் எப்படி லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது அண்ட் பெண்ட்ஸ் வைல் பாசிங் த்ரூ த லென்சஸ் அண்ட் ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ஒர்க்கிங் ஆஃப் மெனி ஆப்ஜெக்ட்ஸ் அரௌண்ட் அஸ். அதே மாதிரி லைட் என்ன ஆகுது லென்சஸ் மூலமா பாஸ் ஆகும்போது எப்படி பெண்ட் ஆகுது அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். The bending of light explain what happens when we see image in a shiny metal spoon and how corrective glasses help us many of see clearly. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெண்டிங் ஆஃப் லைட் எக்ஸ்பிளைன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம். ஸ்பூனோட உள்பக்கமா நல்ல குழியா இருக்கும், பேக் சைட்ல என்ன இருக்கும் நல்லா கொஞ்சம் மேடா இருக்கும். அப்போ உள்பக்கமா பார்க்கும்போது என்ன இருக்கும் the image of shiny how that is corrective glasses help us see the clearly. அப்ப லைட் ஓகே, அப்ப பெண்டிங் ஆஃப் லைட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எது மூலமா ஸ்பூன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். It is not just a polished mirror that reflects light, rough surface reflect light as well. அதாவது லைட் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஓகே ஒளியை என்ன பண்ண பிரதிபலிக்கும் அப்படின்றது ஒன்லி பாலிஷ்டு சர்ஃபேஸ்ல மட்டும் இல்ல எதுலயும் இருக்கும் ரஃப் சர்ஃபேஸ்லயும் என்ன பண்ண ஒளி பிரதிபலிக்கும். ரிஃப்ளெக்ட் லைட் அண்ட் டஸ் த மூன் டிபெண்டிங் ஆன் த ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் த மூன் எர்த் மூன் அண்ட் சன் ஸ்லைட்லி டிஃபரெண்ட் பார்ட் ஆஃப் த மூன் இஸ் illuminated each night giving rise to the beautiful faces of the moon and we see in the sky. அப்ப நிலா ஒளிர்வது அது என்ன பண்ணும் அதோட நிலைப்பாட்டின் படி என்ன ஆகும் மாறும். அப்ப நிலா பூமி மற்றும் சூரியன் இடையே ஏற்படும் தொடர்புகள் என்ன பண்ணுது இந்த விதவிதமான எதை உருவாக்குது நிலாவோட வடிவங்களை உருவாக்குது. Watching the periodic cycles of the moon phases allowed humans to come up with the first calendars. ஓகே, இந்த மூனோட இந்த நிலவோட டிஃபரெண்ட் என்ன பண்ணுங்க இங்க பாத்துருக்கோம் நம்ம டிஃபரெண்ட் நிலைகளை பாக்குறோம். இதை வச்சுதான் என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் கேலண்டர்ஸ். ஓகே, கேலண்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாங்க. பட் கம்பைனிங் கேர்ஃபுல் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் சன்ரைஸ் சன்செட் அண்ட் லூனார் சைக்கிள். அது மட்டும் இல்ல ஓகே சூரியனோட சன்ரைசஸ் ஓகே சூரியனோட உதிக்கிறது சூரியன் மறையிறது அதே மாதிரி லூனார் சைக்கிள் இதை வச்சு என்ன பண்ணாங்க கேலண்டர் கிரியேட் பண்ணாங்க. இட் இஸ் நாட் ஃபேசினேட்டிங். ஓகே, இஸ் இட் ஃபேசினேட்டிங் தட் கேலண்டர்ஸ் which determined our routine on earth are linked to the motions of the earth who are beyond our planet. இந்த நிலாவோட நிலைகளின் சுழற்சியை பார்த்துதான் மனிதர்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க கேலண்டரை உருவாக்குனாங்க. இது கால கணிப்பை புரிந்து கொள்ள என்ன பண்ணது நம்மளுக்கு உதவுச்சு. பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் கேலண்டர் ஆர் த மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் த சன் அண்ட் த மூன் ஆர் லிங்க்டு. ஓகே, இது ஜஸ்ட் ஒரு கேலண்டர் அப்படின்றது என்னன்னா ஓகே சன்னோட சூரியனோடதையும் அதே மாதிரி நிலவோடதையும் என்ன பண்ணது மூவ்மெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. ரைட் இயர் ஆன் எர்த் தேர் ஆர் மார்வலஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் இது மனிதனுக்கும் அதே மாதிரி அவனோட சுற்றுப்புறலுக்கும் இடையேயான தொடர்பையும் வெளிப்படுத்துகிறது. எவ்ரி லிவிங் பீயிங் ஃப்ரம் the tiniest insects to the largest world. Okay, every living being. Okay, உயிரினங்களிலே எது tiniest குட்டியான உயிரினங்கள்ல இருந்து the largest whale. Okay, ஒரு பெரிய வேல் வரைக்கும் from the blades of grasses to tall trees. அதே மாதிரி சின்னதா இருக்கிற கிராஸ்ல இருந்து ஒரு பெரிய ட்ரீல இருந்தும் depends on and responds to the air. இது எல்லாமே இயற்கையோடு ஒன்றிணைக்கிறது. இது ஏர் கூடயோ வாட்டர் கூடயோ சன்லைட் கூடயோ and other organisms around them forming the ecosystem that supports life on our planet. Okay, இது என்ன ஆகுது மனுஷங்களுக்கு இடையே உள்ள ஒரு பாண்ட். ஓகே, இயற்கையோடு உயிரினங்களுக்கு இடையே உள்ள ஒரு பாண்ட் நம்ம ஏற்படுத்துது. In the final chapter of the books we can put it all together and try to understand what makes earth just right for life and recognize our urgent challenges that make our planet
நியூ ஃபோர்ஸஸ். அப்ப சுருக்கமா இந்த அத்தியாயம் முதல்ல என்ன பண்ணுது, உலகத்தை நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி த எர்த் லைஸ் அட் த பெர்ஃபெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ், வேர் வாட்டர் ரிமைன்ஸ் லிக்விட். ஓகே, அதே மாதிரி வாட்டர் ஏன் இன்னும் என்னவா இருக்கு, தண்ணியாவே இருக்கு, அண்ட் இட் ஹாஸ் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு, அண்ட் இட் ஹாஸ் அட்மாஸ்பியர் தட் ப்ரொவைட்ஸ் ஆக்சிஜன் வி பிரீத். ஓகே, நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜனை எது கொடுக்குது, அட்மாஸ்பியர். வைல் ஷீல்டிங் அஸ் ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் அல்ட்ரா வயலட் ரேஸ். அதே மாதிரி நம்ம சன்னுல இருந்து வர கதிர்களை தான் என்னன்னு சொல்லுவோம், யூவி லைட்னு சொல்லுவோம். அப்ப அந்த யூவி லைட் டைரக்டா நமக்கு நம்மளோட மேல படாதவாறு பாதுகாக்கிறது எது, ஓசோன். பட் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் ஆன் த பிளானட் கேன் காஸ் ஸ்மால் சேஞ்சஸ். ஆனா மனிதர்களோட செயல்கள் என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுது, பிளானட்டையே மாத்தி வர சிச்சுவேஷனை உண்டாக்குறது. அப்ப அதால தான் என்ன ஆகுது, டெம்பரேச்சர் ஆஃப் த எர்த் இன்க்ரீஸ் ஆகுது, பூமியோட என்ன ஆகுது, வெப்பம் உயருது, டிஸ்டர்பிங் கிளைமேட் பேட்டர்ன்ஸ் அண்ட் வித் டேஞ்சரஸ் கான்சிக்வன்சஸ். அதால சில தீமையான விளைவுகளும் ஏற்படுத்துகிறது. அதால நிலவு மற்றும் சூரியனில் நடக்கும் இயக்கங்கள் மட்டுமல்ல, பூமியிலும் உயிரினங்கள் மற்றும் அவற்றுக்குடையவன சுற்றுச்சூழலுக்குள்ள நெருக்கமா என்ன இருக்கு, உறவு இருக்கு. அப்போ ஒவ்வொரு உயிரினமும் என்ன, பூச்சியில இருந்து விலங்கு வரை என்ன பண்ணுது, காற்று, நீர், வெப்பம், ஒலி ஆகியவற்றுடன் என்ன சேர்ந்துதான் இயங்குகிறது அப்படின்றத இந்த பிக்சர்ல பார்க்கலாம் அழகா. எப்படி உயிரினங்களோட இயற்கையோடு உள்ள தொடர்பு, சுற்றுப்புற சூழலோடு உள்ள விலங்கினங்களுக்கும் சுற்றுப்புறத்துக்கும் இடையே உள்ள தொடர்பு. அப்ப பூமி என்ன பண்ணுது, சரியான தூரத்துல இருப்பதால் தண்ணீர் என்னமா இருக்கு, இன்னும் திரவமாகவே இருக்கிறது, மற்றும் உயிரினங்களுக்கு தேவையான என்ன இருக்கு, ஆக்சிஜனும் அதுல இருக்கு. At the heart of both problems or any problem solution it has, we are one influencing earth climate. ஆனா சில மனிதர்களோட செய்வது, சில செயல்கள் என்ன ஆகுது, பூமியோட வெப்பநிலையை மாற்றம் செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். இது என்னது, முக்கியமா பருவநிலை மாறுபாடுகளை உருவாக்குது. அப்ப இந்த பிரச்சனைக்கு காரணமா இருப்பது யாரு, மனுஷன் தான். சோ அதே நேரத்துல இதோட தீர்வும் யார்கிட்ட இருக்கு, மனுஷங்கிட்ட தான் இருக்கு. At the heart of each problem and any problem solution, we are once influencing earth climate, but we are also the one we can find. ஓகே, அதுக்குரிய பிரச்சனைகளுக்குரிய சொல்யூஷனும் யார்கிட்ட இருக்கு, மனுஷங்கிட்ட தான் இருக்கு. At the heart of both problem or any possible solution to us, we are the ones influencing earth climate, but we are also the one which can and must use science to understand these changes and guide our nations. அப்ப இந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறது மனுஷன் தான், மனுஷங்கிட்ட தான் அதுக்குரிய தீர்வும் இருக்கு. அப்ப அறிவியல் அப்படின்றது என்ன இருக்கு, எங்கேயும் இருக்கக்கூடிய ஒன்று. The same scientific principles we have guided our journey through the Middle Ages, observing, measuring, experimenting. அப்ப the same scientific principle, இது எதன் மூலமா, மனுஷனோட அறிவியலோட கொள்கை, அறிவியல் கொள்கை படி என்ன பண்றோம், மிடில் ஏஜ் அப்சர்விங் என்ன பண்ண, நம்ம கவனிக்கிறோம், அதே மாதிரி மெஷர் பண்றோம், அளவீடு பண்றோம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். will be the key in helping us protect and delicate balance on which life depends. These challenges ahead won't be easy. We hope some of you will try to solve these difficult problems with curiosity as they guide. To help you think like a scientist. Okay, நீ அறிவியல் அறிஞ்ச மாதிரி உன்னை நினைச்சுக்கணும் அப்படின்னா, let's go back to the questions we asked on the first page. First pageல நம்ம எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா, why is one side of பூரி thinner than the other? ஏன் ஒரு சைடு பூரி மட்டும் என்னவா இருக்கு, நல்ல பல்ஜா இருக்கு, ஃபிளஃபியா இருக்கு, ஒரு சைடு என்னவா இருக்கு, தின்னரா இருக்கு அப்படின்ற ஆன்சருக்கு வழி கண்டுபிடிக்கணும். First remember the science is everywhere. First என்ன பண்றோம், அறிவியல் என்பது எங்கேயும் இருக்கக்கூடிய ஒன்று. We don't need a fancy laboratory to do some simple experiments. இதுக்காக நம்ம என்ன ஒரு ஃபேன்சியான லெபார்டரியில போய் இதெல்லாம் கத்துக்கணும்னு ஒண்ணுமே கிடையாது. ஈவன் யுவர் கிச்சன் அட் ஹோம் இஸ் a wonderful place to observe and ask questions. ஓகே, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சமையல் அறையில இருந்தும் என்ன பண்ணலாம், நம்ம எளிய சில பரிசோதனைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்சர்வ் பண்றது மூலமாக, சில கொஸ்டின்ஸ் கேட்கறது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்டுல கிச்சன்ல இருந்தே சில அறிவியல் நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கலாம், நிகழ்வுகளை பார்க்கலாம். ஆல் யூ நீட் இஸ் டு ஸ்டார்ட் வித் கியூரியாசிட்டி. இதுக்கெல்லாம் முக்கியமா நமக்கு தேவையானது எது, தெரிந்து கொள்ளும் ஆர்வம். கேர்ஃபுல் அப்சர்வேஷன், அப்சர்வேஷன் என்ன, கூர்ந்து கவனிக்கிறது, and asking what happens if. அதே மாதிரி என்ன பண்ணணும், அந்த மாதிரி questions கேட்கணும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும். Have you noticed how a பூரி or a bhatura puffs when placed in hot oil? ஓகே, இப்ப அம்மா பூரி செய்யறாங்க, பூரி செஞ்சு எண்ணெயில போடுறாங்க, ஹாட் ஆயில்ல போடும்போது என்ன ஆகுது, பூரியோ இல்ல பட்டுரானா என்ன, அந்த சோளா பூரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான். ஓகே, சோலே அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், அந்த கிரெயின்ஸ் சொல்லுவோம், அந்த மூக்கடலையை சொல்லுவோம். பட்டுரா அப்படின்றது அந்த நீளமா பெருசா போடுறாங்க இல்லையா, அதுதான் பட்டுரா. பூரி மாதிரி பெருசா போடுறாங்க இல்லையா, அதுதான் பட்டுரா. puffs up when placed in oil. போட்ட உடனே அது என்ன ஆகுது, பஃப் ஆகுது, கொஞ்சம் ரைஸ் ஆகுது. or அவிய ஃபுல்கா swells when put directly on the flame. அதே மாதிரி ஃபுல்கா என்னன்னு சொல்லுவோம், எண்ணெய் இல்லாத போடுவோம் இல்லையா சப்பாத்தி, அது எதுல போடுவாங்க, ஃபிளேம்ல போட்ட உடனே அது ஏன் கொஞ்சம் ஸ்வெல் ஆகுது. ஓகே, கொஞ்சம் ஸ்வெல் ஆகுது. when put directly on the flame, why does it puff like a balloon? ஓகே, அது ஏன் கொஞ்சம் பலூன் மாதிரி ரைஸ் ஆகுது. and why is one side thinner than the other? These are the questions a scientist might ask and you can't do. Let's how we can investigate the simple everyday phenomenon like a scientist. அது மாதிரி ஒவ்வொரு
நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கேட்கறது மூலமா நம்ம கூட என்ன ஒரு அறிவியல் அறிஞ்சுதான். அப்போ ஒரு பூரி என்ன இருக்கு, கொஞ்சம் பல்ஜா இருக்கிறதுக்கு காரணத்தை நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். அப்ப மாவோட வகை, அதே மாதிரி அதோட தடிமன், எண்ணெயோட வெப்பநிலை, ஓகே, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ we'll try to ask a scientific question. What are the different things that may change the பூரி puffs when fried? அப்ப எதுக்காக இந்த பூரி வந்து கொஞ்சம் ஒரு சைடு பல்ஜா இருக்கு, ஒரு சைடு தின்னா இருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியா நம்மளே என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். அப்ப எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, to answer this we must want to do some simple experiments. இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா, இதுக்கு ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கணும், நம்ம என்ன பண்ண, ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சாகணும். For that we tried and find out. Okay, இதுக்காக நம்ம என்ன பண்ணணும், to find out two main things. Okay, ரெண்டு things நம்ம பார்க்கணும். What all we change or control, why do we need the experiment, and what we can observe to see if the changes may get any differences. If in this case we can perform thinking of changing or thickness of the size of the rolled dough. அப்ப இது எதன் மூலமா இந்த பூரி வந்து கொஞ்சம் பல்ஜா இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், we would also try to use different types of flour. அது என்ன பண்ணலாம், விதவிதமான மாவோட வகைகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டானா ஓகே, ஆட்டா, மைதா. ஆட்டானா என்னன்னு, கோதுமாவு, அப்புறம் மைதா மாவு. while frying the பூரி we can also change the temperature of the hot oil. ஓகே, ரொம்ப ஆயில் சூடாயிடுச்சுன்னா கூட என்ன ஆகாது, பல்ஜா ஆகாது. ஆனா சிலது என்ன ஆகுது, அதே மாதிரி உருட்டுறோம் இல்லையா மாவை, அதோட தடிமனை வச்சும் அது மாறும், அதே மாதிரி எண்ணெயோட வெப்பநிலையை வச்சும் அது மாறும். And try and drop the rolled dough into the oil in different ways. Drop it vertically, slide it on the angle slide. அதே மாதிரி அதுல போடுற விதமும் இருக்கு. Notice that these are the changes that we can control. இது மூலமா நம்ம என்ன பண்ணலாம், அது ஏன் கொஞ்சம் பல்ஜா இருக்குது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம வீட்லயே சில கிச்சன்ல நடக்கிற டெய்லி அன்றாட நிகழ்வுகளை வச்சு கூட நம்ம அறிவியல் ஆர்வத்தை வளர்த்துக்கலாம். However, to make sense of changes, we also need to think of what we can observe or measure. Some of these may have yes or no answers. In some cases, there may be a number we can measure. Maybe we can start by checking whether the puri puff yes or no, or we can measure the time it takes puff. We can check whether that is very thick layer of dough still gives thin side of the puri. Further, while doing such experiments, it's better to change only one thing at a time while keeping the other conditions same. For example, if you wanted to see the effect of boiling hot and not very hot oil, we would use circles of dough at the same thickness. அப்ப என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா, ஒரே தடிமனுடைய மாவு, ஓகே, நம்ம தேய்க்கும் போது என்ன பண்ணணும், ஒரே மாதிரி மாவு தேய்க்கணும். சில இடத்துல தின்னா தேய்க்க கூடாது, சில இடத்துல திக்கா தேய்க்க கூடாது. அப்ப ஒரே ஒரு மாதிரி மாவு இருக்கணும். அதே மாதிரி ஒரே மாதிரி எண்ணெய், ஓகே, ஒரே மாதிரி எண்ணெயோட டெம்பரேச்சர்ல நம்ம போடணும். அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்ணணும், அதை ஒவ்வொரு முறையும் நம்ம கரெக்டா அதுல எண்ணெய் போடும்போது அது தெரிக்குதா, வாசனை வருதா, புகை வருதா அப்படின்ற போன்ற விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணணும், கவனிக்கணும். Use circles of dough of the same thickness and drop them in the same way. It is also a good idea to keep notes or everything and you see sense while doing experiment. Did the oil splatter, smell or smoke? And after doing one round experiments, you may think more questions. Do puris puff better than when fresh from the store dough? What happens if I pick a hole in the puri before frying? இப்ப சப்போஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப பூரி சுடும்போது என்ன பண்றோம், பூரி சுடும்போது ஃபர்ஸ்ட் புதுசான மாவால செஞ்சதா இல்ல பழைய மாவா செஞ்சதா, எப்படி அது வந்து செய்யும்போது நல்லா சுடுறதுக்கு முன்னாடி அதுல ஒரு தொலை போட்டோம்னா என்ன நடக்கும்? திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஹவ் ஆல் சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இதுதான் என்னது, அறிவியல் பரிசோதனைகள் இது மாதிரிதான் நடக்குது. ஓகே, ஃப்ரம் சிம்பிள் டு த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஆர் டன். ஓகே, ஒவ்வொரு முறையும் சிம்பிளா எளிமையா இருந்தாலும் கடினமாக இருந்தாலும் என்னது, இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் தான் நடக்குது. திஸ் இஸ் ஐடியா வெரி சிஸ்டமேட்டிக். இதுதான் என்ன இருக்கு, ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிகேஷனோட ஐடியா. அண்ட் ஜஸ்ட் யூ நோ, ஈவன் தி சிம்பிள் எவ்ரிடே அப்சர்வேஷன் ஃபார் எ பூரி ஸ்வெல்லிங், இட் இஸ் நாட் ரியலி கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டுட் பை சயின்டிஸ்ட் டுடே. ஆனா இன்னைய வரைக்கும் ஒரு பூரி சுடும்போது ஏற்படக்கூடிய வீக்கம்ன்றது இன்னைய வரைக்கும் விஞ்ஞானிகளுக்கு என்ன ஆகுது, புரிஞ்சு கொள்ள முடியல. சில டைம்ல என்ன இருக்கு, பூரி நல்லா பல்ஜ் ஆகுது, சில டைம் என்ன இருக்கு, பூரி பல்ஜ் ஆகல. அப்ப பூரி, so whether it's swelling at a puri or shrinking bright part of the moon after Purnima, let our careful observation guide you along us exploration to the investigative world of science. அப்ப பூரி எப்படி கொஞ்சம் பல்ஜாய் வீங்கிறதுனாலே பௌர்ணமி பிறகு சந்திரனோட ஒளி என்ன ஆகுது, குறையும் முறையையும் நம்ம என்ன பண்ணணும், கவனிக்கணும். அப்ப இந்த கூர்ந்த பார்வைகள் தான் என்ன பண்ணுது, அறிவியல் உலகத்தை ஆராய்வதில் நமக்கு என்ன இருக்கு, வழிகாட்டியா இருக்கும். அப்ப இனிமையான இந்த விசாரணையை நம்ம இனிமேல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற டாபிக்ல இந்த ஃபர்ஸ்ட் லெசன் கெட்ஸ் ஓவர். இஃப் யூ வாண்ட் மோர் வீடியோஸ், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Chem Free Tutorial. Thank you.